குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. அழகாக சொல்கிறார் அகஸ்தியர், 4 வரியில் சொல்கிறார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரமெல்லாம் செம்மையாமேனார். உன் மனசு அடங்காத வரைக்கும் ஸ்லோகம் வேணும், உன் மனசு அடங்காத வரைக்கும் யோகம் வேணும், உன் மனசு அடங்காத வரைக்கும் நீ கோயில் கோயிலாக திரியணும். ஆனால் மனசு அடங்கி போச்சுன்னா எதுவுமே இல்லைடா, நீ தாண்டா கடவுள்ன்ட்டான். அப்போ இந்த மனம் அடங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் சொன்னான். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதைக்கும் குறியதுவாமேனா திருமூலர். இந்த மனம் அடங்கணுன்னா இதை நல்லா ஏற்றி இறக்கணும்பா. சரி, ஏற்றி இறக்கிறதுக்கு எங்கேப்பா போய் நான் இப்போ தெரிஞ்சுக்கிறதுன்னா சொன்னான். ஆரிய நல்லான் குதிரை 5 உண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவரில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னா. சரியான குருக்கிட்ட போ, அவன் சொல்கிறபடி நடந்துக்கோ, அவன் சொன்னபடி நடந்துக்கினீன்னா இந்த அடங்காத மனம் அடங்கி போயிடும். இந்த புலனை இது ஆரியன் நல்லான்னா ஆன்மான் தங்கமானது, குதிரை 5 புலன் 5, மெய்வாய் கண்மூக்கு செவி, இது 5 கண்ணு பேசிங்குது, கண்ணு பார்த்துங்குது, வாய் பேசிங்குது, காது கேட்டுங்குது, மூக்கு மோந்துனுக்குது, உடல் உணர்ந்துக்குனுக்குது. இது ஒரு செயலாகவே இல்லை, 5 திசையில் ஓடுது பாது. இது ஓடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நல்ல குருக்கிட்ட போய் சொல்கிறபடி செய் அப்படின்னா. 12, 36 மூச்சுலாம் வந்து அதுவே ஒரு அடையணும். நம்ம இந்த அளவுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் தேவையில்லை. ஈரெட்டு வாமத்தால் போ, ஈரெட்டுனா 16 வாட்டி கலை வலின்னா. கும்பகம் 64 64 என்ற வரைக்கும் அடக்கி வையின்னா. ரோசகம் 32 அரக்கன் 64 32 என்ற வரைக்கும் வெளியே விடுனா. இது சில பேருக்கு இது எப்போ எத்தனை வரணும், இளமையிலேருந்து எத்தனை வரணும். இந்த மாதிரி வயசில் போய் இதை பண்ணுன்னா பேதி தர்ண பேதி வச்சிடும். துபாய் தான். அப்போது வசதியாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தான். அவன் வசதியாக இருக்கிறவன், அவன் திருடுறவன், இவன் நல்லது பண்ணுறவன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தில் இறைவன் படைப்பில் மாறுபட்டு இருப்பாங்க. அதனால் நாம் அந்த தாழ்வு மனப்பான்மை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இப்படி தான், நான் அசிங்கமாக தான் இருப்பேன், இருந்தாலும் உள்ள மனசு அழகு இல்லையா. உள்ளே யாரும் பார்க்கறதில்ல, பார்க்குற வெளி தோற்றத்தை பார்த்து ஐயா அசிங்கமாக இருக்கிறேன் இருந்தாலும் பார்க்குறதுக்கே சகிக்கலையானுவாங்க. வெளியில் பார்த்துட்டு சொல்லக்கூடாது. உள்ள எல்லாருக்கும் ஒன்று தான். ஆன்மான்றது ஒரு பொருள், எல்லாருக்கும் ஆன்மா தனித்தனி பொருள். அது ரொம்ப அழகான பொருள், அது இறைவனால் படைக்கப்பட்டது, அதுக்கு அழிவு இல்லாதது, அறிவு பொருள். அது அப்படிப்பட்டது அவனுக்குள்ளே இருக்குது. அவன் மேலே பார்த்துட்டு அசிங்கன்னு நினைக்கிறான். அப்போது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நினைவுகள் மாறிடுது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தாழ்வு மனப்பான்மையில் அவங்க வந்து வளர்ச்சி பாதையிலேருந்து விடுபட்டு தன்னைத்தானே வந்து ஒரு வட்டத்தை போட்டு வட்டத்துக்குள்ளே உட்காந்து குறுகிய வட்டத்தில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை இறைவன் கொடுத்துருக்குறான். இதை ரொம்ப அழகாக ஔவையார் சொல்லுவாங்க. வான் குருவியின் கூடு வல் அரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி இவை யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை பேச வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிதுன்னுவாங்க. இந்த பாடல் புரியுதா? வான் குருவியின் கூடு, தூக்கணாங்குருவி இருக்க, அதோட கூடு பார்த்தீங்கன்னா இப்படி தலைக்கீழே தொங்கின்னு இருக்கும். அதுக்கு வாசலே கீழே தான் இருக்கும். அந்த கீழ் வாசல் வழியாக தான் அந்த குருவி உள்ளே போகும். உள்ளே போயிட்டு ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அந்த தட்டுக்கு மேலே போய் உட்காந்துருக்கும். அது உள்ள அதில் தான் முட்டை போடும், அங்கேயே வசிக்கும். அங்கேருந்து வெளியில் பறந்து போவோம், திரும்ப உள்ளே வரும். கொஞ்சம் பறிக்கிறதுக்கெல்லாம் அந்த முட்டை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தட்டு மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம், அதை உள்ளே அப்படி கட்டி வச்சுருக்கோம். அப்போது என்ன சொல்கிறாங்க அவங்க, ஒரு வான்குருவி, அந்த வான்குருவியோட கூடு உங்களால் யாரையா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதோட ஆற்றல் அந்த குருவிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த குருவி மட்டும்தான் அந்த கூடு கட்ட முடியும். அப்போ அது தனித்திறமை. அப்போ அது மாதிரி
அதே மாதிரி வல்லரக்கு தொல்கரையான், அந்த கரையான் புத்து பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா எல்லாம் விவசாயிங்க தான். புத்து கட்டி இருந்தேன்னா கழனிலெல்லாம் உடச்சி எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. தட்டு தட்டாக இருக்கும் உள்ள அந்த புத்து. உடச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தட்டு தட்டாக இருக்கும். அதை பார்த்து தான் இன்றைக்கி ஃப்ளாட் சிஸ்டமே. ஃப்ளாட் சிஸ்டம் கட்டுற அளவுக்கு நமக்கு அறிவு எங்கே வந்ததுன்னா கரையான்கிட்ட இருந்து வந்தது. கரையான் தான் ஃப்ளாட்டு சிஸ்டத்தில் வீடு கட்டி வச்சுருந்தது. அதை பார்த்து நம்ம இப்போ ஆரம்பிச்சிட்டோம். அப்போது அந்த கரையான் மாதிரி யாராலையும் செய்ய முடியுமா? முடியாது. கரையான் மண்ணில் அதோட எச்சில் கொழித்து அந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டமாக வீடு கட்டி உள்ள புத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. தேன் கூடு இருக்க திரவம் தான். தேன் உழுவம் தானே, திரவம் தானே, கட்டி பொருள் கிடையாது இல்லை அது. ஆனால் தொங்க விட்டு அதில் எத்தனை வந்து வைக்கும். ஒரு திரவம் மேலே தொங்கின்னு இருக்கிறது சாத்தியமா? முடியுமா நம்மளால்? ஒரு கிளாஸ் தண்ணி முழுசாக எத்தனை வாங்கும்போது பாதி சிந்திடுது கீழே இல்லையா? கிளாஸில் ஒரு தண்ணி எத்தனை வாமான்னா அதுவே பாதி சிந்தியும் தான் வரும் கீழே மேலேயும். ஆனால் அதே திரவ பொருள் தொங்கிக்கிட்டு இருக்கோம் மேலே, அவ்வளோ அழகாக அது வந்து கூடு கட்டி அதில் தேனை வந்து சேகரிக்கும். அப்போது தேன், இந்த சிலந்தி இருக்குது பார்த்தீங்களா? சிலந்தி அந்த பூச்சி என்ன பண்ணோம், அது ஒரு கூடு கட்டிக்கும். அதோட எச்சிலேயே வந்து நூல் மாதிரி ஒரு கூடை கட்டும். ரொம்ப அழகாக, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டிசைனோட கட்டும். அழகாக அந்த கூடு கட்டிட்டு அது அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அது எங்கே வேணாலும் போவோம் அந்த கூட்டில். ஆனால் வேறு எது வந்தாலும் அதில் உக்காந்தா முடிஞ்சிச்சு கதை. அது வலை பின்னி வச்சிருக்குது. எது உக்காந்தாலும் அங்கேயும் மாட்டிக்காது. இவர் சாவகாசமாக நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட பசி இல்லைன்னாலும் அது நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு பசிக்கும் போது எதாவது மாட்டியிருக்கான்னு பார்க்கும். 4-5 மாட்டியிருக்கும். அதில் தேவையான போது வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் தூங்கும். இறையை தேடி அது போகிறதில்ல, அதை தேடி இறை வரும் அங்கே. இது சிலந்தியோட வேலை. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இறைவன் படைப்பு இருக்கு. உனக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை கேட்குறாங்க மனுஷனை பார்த்து. அவங்க கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு தாழ்வு மனப்பான்மை? எல்லாரும் வெவ்வேறு விதமாக இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அவங்கவுங்க முற்பிறவி பாவ புண்ணியங்களால் அதை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கு. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை